ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஹெல்த்தியான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதல்ல இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற சைஸுக்கே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக நல்லா குக் ஆகி வரும் நமக்கு. ஓகே, இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால இதை ஃபேட்டி ஃபிஷ் சொல்லுவாங்க. ஃபேட்டி ஆசிட்னாலே குட் ஃபேட்னு அர்த்தம். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ டயட் இருக்கிறவங்க இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா சாரை பிழிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் டர்மரிக் கிருமி நாசினி, அதனால கண்டிப்பாக எல்லா ஃபிஷ்க்குமே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு பீஸ்லையும் மசாலா கரெக்டாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறேன். இது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கேன்சர், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கலாம்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடைசியாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறேன். இதில் விட்டமின் டி இருக்கிறனால இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சால் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. இது ஆயிலி ஃபிஷ்னால ஆயில் அதுலேயே நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவு பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனதும் சைடு மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், அது சூப்பராக குக் ஆகிருக்கு. ஒன் சைடு இந்த மாதிரி கலரில் வரும். கண்டிப்பாக ஒழுங்காக பண்ணிங்கன்னா. ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நாம் இப்போ அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you.